சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் எ வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒன்று. ஓகே, வயசாக நம்மளை எவ்வளோ நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வயசான காலத்தில் அவங்கள வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கணும், கடவுள் மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. ஸோ இந்த சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்துடணும். பொய் சொல்லாதடா, டே கொலை செய்யாதரா, கொள்ளையடிக்காதரா, ஊராஞ்சொத்தை திருடாதரா, ஊழல் லஞ்சம் செய்யாதரா, அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் நீம்பறைய நீம்பல்ல, நீ நாடாரு, நீ ஜெட்டியாரு, நீ கோனா, நீ அந்த தெருவில் போகாத, இந்த தெருவு நடக்காத, இந்த குளத்தில் குளிக்காத, இந்த கோயிலுக்குள்ள வராத, செருப்பு போடாத, கொட்டாச்சி இவை எச்சு கொட்டாச்சியில் துப்பு முட்டிக்கு மேலே வேட்டியை கட்டு மாற வெளியில் உங்க போடு, தண்ணியை குனிஞ்சு குடி, உட்கார்ந்து குடி. பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் என்று சொல்வதை நீ இல்ல, உங்க அப்பன் இல்ல, உன் தாத்தன் இல்ல, உலகத்தில் எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் நான் ஏற்க மாட்டேன், நாங்க ஏற்க மாட்டேன். ஏன் பறச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பு இலக்கமிட்டு இருக்குதோ. இந்த வலினா எப்படின்னா, ஏன் சீமாவோட கத்துறான் அந்த வலிவாரு. என் அருமை மக்களே, என் அருமை மக்களே, இந்த பூமியில் நீங்கள் பிறந்து இந்த தீண்டாமை இழிவை, சாதிய இழிவை தூக்கி சுமந்து நீங்கள் படுகிற துன்பத் துயரங்களை பார்க்கிற போது என் இதயத்தில் ரத்தம் வழிகிறது. இந்த அசிங்கத்தை, இந்த அவமானத்தை, இந்த இழிவை நீங்கள் தூக்கி சுமப்பதற்கு பதிலாக உங்கள் தாயின் கருவிலேயே நீங்கள் கரைந்து போயிருக்க கூடாதா, அழிந்து போயிருக்க கூடாதா? இந்த மண்ணில் எல்லாரும் மாதிரி நான் பிறந்தேன். என்னை பறையன், பல்லன், சாணான், இந்த தெருவில் போகாத, அந்த தெருவில் போகாத, பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு என்று என்னடா, என்னது? அந்த வலியை தாங்கிப்பார், அப்ப தெரியும் சனாதனமாவது வர்ணாசிரம தர்மமாவது. தேஞ்ச செருப்பு, பிஞ்ச செருப்பு, தேஞ்ச விளக்கமாறு வச்சு அடிக்கணும்னு உனக்கு வெறி வரும். சும்மா கிடையாது தம்பி. இப்ப என்ன எடுத்துக்க, நான் இங்க நிக்கிறேன், இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான் தாண்டா, என்னடா இப்ப என்று திமிரி எழுந்து நில்லுங்க, திமிரி எழுந்து நில்லடா. எந்த சொல் உன்னை இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை உன் அடையாள சொல்லாக, பெருமை மிக்க சொல்லாக, உன் விடுதலைக்கான சொல்லாக மாற்று. அப்போதான் விடுதலை, அப்போதான் விடுதலை. ஆமாங்க சாமி, எசமா நான் தானே போட, நான் யாரா? தமிழல்ல எவனும் தாழ்ந்தவன் இல்லை, என் உடன் பிறந்தார்களே, ஆகப்பெரும் திமிர் உனக்கு இருக்கணும். புரட்சி பாவனன் நம்முடைய தாத்தன் பாவேந்தன் பாரதாசன் பாடுறான், தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததாலேயே அவன் பெருமைக்குரியங்கிறான். அதனால நீ அடிமை, அவன் உயர்ந்தவன் தான். தமிழன் திமிரா திரி, கோட்பாட்டை நொறுக்குடா. என்னைய இழிந்தவன் தாழ்ந்தவன் என்னது? உன்னைய பார்த்தா இப்படி பேசுறது ஒரு மேரு. நீ என்னைய பாரு, நீ என்னைய பாரு. அப்ப இரு நிறைய பேசணும்ல. அதுல பிரம்மன் தலையிலிருந்து பிராமணரை படைத்தேன், இங்கிருந்து தோளில் இருந்து சத்திரியன் போர் வீரர்களை, சமரர்களை படைத்தேன், தொடையில் இருந்து வைசியர்களை, வியாபாரிகளை, வர்த்தகர்களை படைத்தேன், காலில் இருந்து சூத்திரர்களை படைத்தேன். இந்த 4 வித வர்ணாசிரம தர்மத்தையும், இது தர்மமா கன்றாவியா கர்மமாங்கிறது அப்புறம் பேசுவோம். இந்த 4 வித வர்ணாசிரம தர்மத்தையும் நானே படைத்தேன், இனி நானே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னதாக வருது. என்னை படைத்த இறைவன் நான் தாழ்ந்தவன் அவன் உயர்ந்தவன் என்று படைப்பானால் அந்த இறைவன் எனக்கு எதிரிடா, அவன் கிடையாதுடா. இதுதான் எங்களுடைய கோட்பாடு. எங்க அப்பனுக்கு நாங்க 5 மக்கள்னா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 5 பேர்னா, 5 பேரையும் சம அன்பு காட்டி நேசிப்பவன் தான் எனக்கு தகப்பனாக இருக்க முடியுமே ஒழிய, நீ சரி, நீ இவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் அதுக்கடுத்தவன் என்று பேசுகிறவன் அது எவனாக இருந்தாலும் இருக்க முடியாது. அப்பனாக இருந்தாலும் ஆண்டவனாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரிதான். என்னை தாழ்ந்தவன்
கீழானவன், இழிமகன், தீண்டத்தகாதவன், இழி சாதி என்று சொல்வதற்கு நீ யாரடா என்கிற கேள்வி எனக்கு எழுது, உங்களுக்கு எழுதணும், ஒவ்வொருத்தனுக்கு எழுதணும். நீ யாரு? முதல்ல நீ யாரு என்னை சொல்றதுக்கு? நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பாருங்க, நீ தலையிலிருந்து பிறந்துக்க, தொடையிலிருந்து பிறந்துக்க, நீ தொப்புல இருந்து கூட பிறந்துக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன் எங்களுக்கு கவலை இல்லை? நாங்க ஆத்தாளுக்கு படுங்கும் பிறந்தவங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களுக்கு அறிவியல் தெரியும், எல்லாம் தெரியும், உயிரியல் தெரியும், உண்மை தெரியும். நான் என் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவன், அதனால நீ எதுலையும் பிறந்துக்க. என் தம்பி சொன்ன மாதிரி மண்டையில ஈரும் பெண்தாண்டா பிறக்கணும், எப்படா மனுஷன் பிறப்பேன்? இதை நம்புகிற 21ஆம் நூற்றாண்டில் இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகும், இவ்வளவு கல்வி வளர்ந்த பிறகும் இன்னும் அதை நம்பிக்கொண்டிருப்பதை எப்படி நம்புறது? இந்த பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பாராட்டுகிற இந்த கோட்பாட்டை தான் நாம் எதிர்க்கிறோம். அதை இந்து மதம் அல்ல, எந்த சமயம் ஏற்று வந்தாலும் நாங்க எதிர்ப்போம், தூக்கி வந்தாலும் தூக்கி போட்டு மிதிப்போம். இதான் எங்க கோட்பாடு. அதை ஏற்க முடியாது. அது எந்த சமயமா இருந்தா ஏற்க முடியாது. ஏன்? என்னுடைய வேதம் இருக்கு, உலக பொதுமறை. கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், இஸ்லாமியர்களுக்கு குரான், இந்துக்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு பகவத்கீதை, இப்படி எத்தனை புனித நூல்கள் இருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு புனித நூலை தந்தவன் என்னுடைய இன முன்னோன், என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய தமிழர் மறை திருக்குறள் என்ற தமிழன் வேதம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடுகிறது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஒருவன் செய்கிற வினை இருக்குல்ல, செயல் இருக்குல்ல, அதை வைத்து உயர்வு தாழ்வை பாராட்டாதே. தலைக்கு தொப்பி செய்கிறவன், கிரீடம் தயாரிக்கிறவன் உயர்ந்தவன், காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், இதுதான் என்னுடைய வேதம். அதனால் இந்த கோட்பாட்டை ஏற்று நிற்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற எந்த தத்துவமா இருந்தாலும் எதிர்த்து போர் புரிவோம். இது இன்னைக்கு நேரத்தில் 3000 ஆண்டுகளா இந்த சண்டை நடக்குது. அண்ணாமலை பேசுவாரா? தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை சனாதனம் பற்றி ஒரு 1/2 மணி நேரம் பேச சொல்றா, நான் கட்சி கழிச்சுட்டு போறேன்டா, பேசுறா பாப்போம். அது கேளு கேளு, இன்னும் பொறுமையாரு. இப்ப இந்த பிறப்பின் அடிப்படையில் இந்த பேதம்ங்கிறது இந்த கோட்பாடு எப்படின்னு பாரு. கோயிலை கட்டினவன் நான், சாரம் உடைச்சவன் நான், கல்லேத்தி மேளம் கட்டின சாரம் கட்டினவன் நான், கல்லை உடைச்சு மேலே ஏற்றினவன் நான், கோயில் இருக்க சிலையை செதுக்கினவன் நான், தோல்ல தூக்கி கொண்டு அந்த கற்ப கிரகத்துக்குள்ள இறக்கினவன் நான், எல்லா வேலையும் செஞ்சவன் நான். கடைசியா என்னை வெளியில் அனுப்பிட்டு ஒரு செம்பு தண்ணீரை சில மேல தொளிச்சு ஓம் சுலாம்பிரதம் சுவர்ணம் மருவனம் பேசிட்டு தூக்கி கொண்டு உள்ள வச்சல என்னைய உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்றதுக்குல இதான்டா சனாதன கோட்பாடு. சனாதன கோட்பாடு புரிஞ்சிருச்சா? கடவுள் கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் இருக்குல்ல, கடவுளை படைத்த நான் தீண்டத்தகாதவன், இழி மகன், உள்ள வரக்கூடாதுங்கிற சொல்ற ஒரு நிலை இருக்குல்ல, அதான்டா சனாதனம். அது இல்லைன்னு சொல்லு. எங்கள் மதத்தில் அந்த வேறுபாடு இல்லைன்னு சொல்லு. இருக்கு. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போய் வெளியிட முடியல. கோயில் அந்த என்ன வரவேற்பு ஒரு மரத்தடியில காணொலி இருக்க அன்பு பிள்ளைகள் தட்டி பார்க்கலாம். கோயில் இங்க இருக்கு, அங்க இருக்க ஒரு மரத்து அடியில நிழல்ல யாகம் வளர்த்துட்டு போயிட்டு. நாட்டின் முதல் குடிமகள் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எஸ்டி பழங்குடிமகள் திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள போக முடியல, வெளியில ஒரு கட்டையை கட்டி நிறுத்திட்டான். இதாண்டா சனாதனம். பெண்களுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு, அது தனி கதை, அது அப்புறம் பேசுவேன். 33 விழுக்காடு இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றிய இடத்தில் நாட்டின் முதல் குடிமகள் பெண், நாட்டின் முதல் பெண் அம்மா திரௌபதி முர்மு இல்லை. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் கங்கனா சராவத்து, தமனா, குமனா, குப்பை கிப்ப. ஏன்னா அவ அழகா இருக்கா, தோல் வெள்ளையா இருக்கா, எங்க அம்மா கருப்பா இருக்கா. அப்படிடா. என்னடா உங்க இடஒதுக்கீடு? என்ன உங்க இடஒதுக்கீடு? என்ன உங்க இடஒதுக்கீடு? இதான்டா சனாதன கோட்பாடு. தான் கோட்பாடு. சனாதன தர்மம் என்பது நிலையான அறம் என்று பண்டா பாடப்புத்தகத்தில் இருக்கு. கொண்டு வந்த பெருமகள் யார்? சனாதனத்தை ஒழிக்க போகிற புரட்சியாளர்கள்.
மனுஸ்மிருதி என்பது, மனு தர்மம் என்பது உயர்ந்த உயர்ந்த இங்க பாருங்க, உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்பு. எது? மனுஸ்மிருதி. மனு தர்மம் என்ன சொல்லுது தெரியுமில்ல? பொம்பளை படிக்கக்கூடாது, பொம்பளை வேலைக்கு போகக்கூடாது, நம்ம யாரும் படிக்கக்கூடாது, படிச்சுட்டா அடுத்த ஜென்மத்தில் நீ படிச்சு டாக்டரா போறியா, போலீஸா போறியா, வக்கீலா போறியா, நீதிபதியா போறியா, ஏய் நீ எல்லாம் வாத்தியாரா போறியாடா? படிக்க கூடாது. படித்தால் வாத்தியார் வேலைக்கு போனால், காவல்துறை வேலைக்கு போனால், இந்திய குடிமை பணிக்கு போனால், ஆட்சியாளர் ஆகிறியா, அப்படியெல்லாம் போனால் இறந்து அடுத்த ஜென்மம் இருக்கலாம், அடுத்த ஜென்மம், அந்த ஜென்மத்தில் வாயாலே திண்டு வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட, வௌவால பார்த்திருக்கியா? கோரமா இருக்கும். வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பாய் எழுதியிருக்கு. அப்ப ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் வந்தான், இங்க வந்தான், பல முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் வந்தான். டே பைத்தியக்கார பையல, அடுத்த ஜென்மத்தில் பெத்து நீ செத்து நீ நாயா போ பேயா போடா, இந்த ஜென்மத்தில் படிச்சு மனுஷனாகடான்னு படிக்க வச்சான். இது கோட்பாடு. யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீயும் நானும் 10 மாதம் தான் என்று நம்முடைய தாத்தா மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை பாடுறான். உலகம் இருட்டறையில் உள்ளதா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்று வருந்தி பாடுகிறார் நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். தமிழுக்கு அமுதென்று வேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று முழங்கிய நம்முடைய தாத்தா பாவேந்தன் சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறான். முதலிலே நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடவில்லை என் உடன் பிறந்தார்களே. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று பாடுகிறான். பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லை என்று பாடுகிறான். கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தமிழ் தாய் தாய் தாயே என்று முழங்குகிறார். ஆள்வது எந்த தாய்? தமிழ் தாய். என்ன சும்மா கைதட்டுக்கு பாடிட்டு போனானா? அப்படியா? சாதி மதங்களை பாரோம் என்று பெரும்பாவள நமது பாட்டன் பாரதி பாடியது சும்மாதானா? வேதியர் ஆயினும் ஒன்றே, வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்பான் பாரதி பாடினா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலார்னா. எப்படி? நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையோர் மேலோர்னு பாடினான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய ஒருவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்தது திராவிடம். நல்லா விளங்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினான். கனகலிங்கம் என்கிற ஆதி பறையனை அழைத்து அவன் முதுவிலே அவன் மார்பிலே பூநூலை போட்டு, இன்றிலிருந்து நீ ஐயன், நீ பிராமணன் போடா என்று திமிரோடு சொன்னவன் பாரதி. பாரதி சனாதன ஒழிப்பு, சமத்துவமற்ற சமூகத்தின் மீது அடித்த முதல் சம்மட்டி, சமதர்ம சமூகம் படைக்க வந்த முதல் சிந்தனை. இது பல பேர் நமக்கு விதை கொண்டிருக்கான். பாரதி தொடங்கினான். அதுக்கு முன்னாடி ராமானுஜர், எத்தனை புரட்சியாளர்கள். அந்த மாதிரி ஒன்றை இவர்கள் செய்ததுண்டா? பாரதி செஞ்சான். பாரதி செஞ்சான். ஆனால் இவர்கள், நீங்க பரிதிமாற் கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பேர் சமஸ்கிருதத்தில் இருக்கென்று அதை மாற்றி தூய தமிழ் பேரை பரிதிமாற் கலைஞர் என்று வைத்துக்கொண்டு தூய தமிழிலேயே உரையாற்றி தனித்தமிழ் அடிகளார் நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குருவாக இருந்த, நல்லா கொஞ்சம் அந்த சூரிய நாராயண சாஸ்திரி என்கிற அந்த அவரை இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல? அவர் பிராமணர், அவரை ஏற்கக்கூடாதும்பா. பரிதிமாற் கலைஞர் என்று தமிழ் பெயரை மாற்றிக்கொண்டார்.
ஊவே சாமிநாத ஐயருங்கிற தாத்தா, சாமிநாத ஐயர்னு இருக்கான். அந்த தாத்தா தெரு தெருவாக ஊர் ஊராக நடந்து பல ஓலைச்சுவடிகளை சேமிக்கிறார். அதில் திராவிடர்கள் வந்து அதை சேர்த்து விட்டார், இதை புகுத்தி விட்டார், அதை மாற்றி விட்டார். நீ என்னத்தை பண்ண? அவன் அண்ட புழுகுனா நீ ஆகாச புழுகு. ரெண்டையும் சேர்த்து புழுகி தமிழர்களை எங்களை முட்டாளாக்கிட்டு போடிட்டீங்க. வேற என்ன பண்ணீங்க? வா ஊவே சாமிநாத ஐயர்கிட்ட அவருடைய தாத்தா சொல்றார், நீ இங்கிலீஷ் படி இந்த உலகத்தில் நல்லா வாழலாம், சமஸ்கிருதம் படி செத்த பிறகு மேல் உலகத்திலே நல்லா வாழலாம்னு. ஊவே சாமிநாதர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இங்கிலீஷ் படித்தா இங்கே வாழலாம், சமஸ்கிருதம் அங்கே வாழலாம், ஆனால் தமிழ் படித்தால் எல்லா உலகத்திலையும் நல்லா வாழலாம்னு போயிட்டாரு. 400 ஆண்டுகளா நாங்கள் இங்கே இருக்கோம், எங்களை தமிழராக ஏற்க மாட்டீங்களா? நாங்கள் தமிழர்கள் இல்லையா? 400 ஆண்டுகளா நாங்கள் இருக்கிறோம், இருங்க, உங்களை ஏற்கிறோம். அவன் 3000 ஆண்டுகளா இருக்கா எங்க கூட. அவன் வீட்லையும் தமிழ் பேசுறான், ரோட்லையும் தமிழ் பேசுறான். நீ ரோட்ல தமிழ் பேசுற, வீட்டில் வேற ஒண்ணு பேசுற. உன்னை எப்படி நான் ஏற்கிறது? எப்படி இருக்கிறது? தமிழ் இலக்கிய வரலாற்றில், இலக்கிய உலகில் ஒரு தொய்வு ஏற்படுகிற போது தமிழ் இலக்கிய உலகத்தை ஒரு பாய்ச்சலுக்கு தள்ளிய புரட்சியாளன் நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி என்பதை எந்த தமிழறிஞனும் மறுக்க முடியாது. அது எங்க ஐயா மாசோ விக்டரும் மறுக்க மாட்டார். அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன், அதுக்கு பிறகுதான் பெருஞ்சித்திரனர், பாவலரியர், எண்ணற்ற பெருமக்கள் வந்தார். பிராமணர்களை நீங்கள் புகழ்ந்து பேசினால் நீங்கள் பிராமண பார்ப்பன கைக்கூலி, பிராமண அடிமை. பிராமணர்கள் திராவிடர்களை புகழ்ந்து பேசினால் அது இனிக்கும், நாம பேசினா கசக்கும். கலைஞர் கருணாநிதியின் 100 என்று ஒரு புத்தக வெளியிட்டவர் யார்? அண்ணன் கமலஹாசன் அவர்கள். ஏற்புரையார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இந்த நூலை வெளியிட ஏற்பாடு செய்தது ஆனந்த விகடன். ஆசிரியர் யார்? பிராமணர். வாழ்த்தியவர் யார்? பிராமணர். அந்த அவையிலே அமர்ந்திருந்த அத்தனை பேரும் யார்? பிராமணர்கள். பிராமணர்கள் திராவிடர்களை பாராட்டினால் இனிக்கும், தமிழர்கள் திராவிட ஆரியர்களை பிராமணர்களை போற்றினால், இதை செய்த பணியை அவர்கள் அதை செய்தால் இதை பாராட்டினால் கசக். எப்படி? இப்ப யார் ஆரிய அடிமை, யாரு பார்ப்பனர் அடிமை, யாரு பார்ப்பன கைக்கூலி? இப்ப வர்றியா தர்க்கத்துக்கு பேசுறியா? அது எப்படி? நீ சாதிய ஏற்றதாழ்வுகள் இருக்கிற ஒரு சமூகம், ஒரு நாடு வளராது, வாழாது. சமத்துவ சமூகம் மலராத வரை கல்வி, மருத்துவம், தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு என்பது இருக்காது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் உயரணும், அதை பற்றிய ஆட்சியாளர்கள் அக்கறை செலுத்துவார்கள். என் சமூகம் முன்னேறணும், என்னுடைய மதம் முன்னேறணும் என்று கருதுபவன் அந்த நாடு உருப்படாது, வாழாது, வளராது, வெல்லாது. எத்தனை முன்னோர்கள் நம் முன்னோர்கள் பாடியிருக்கான்னு நினைக்கிற? எத்தனை முன்னோர்கள்? ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தருவதுண்டோ அப்பா. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா. எவர் உடம்பினிலும் ரத்தம், எவர் உடம்பினிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா. எவர் வழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணமப்பா. நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூநூலும் பெற்றி உலகதனில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா. பிறப்பினால் ஒருவருக்கு உலகில் பெருமை வராது அப்பா. சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா. நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர், உயர்ந்த குடியினர், உயர்ந்த சாதியினர். தீமை செய்தோரே அண்டி தீண்ட ஒண்ணாதார். யார் பாடியது? உங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை பாடி தந்த மனோன்மணியம் சுந்தரனான் என்கிற நம்முடைய பாட்டனார் பாடியது. கொஞ்ச நஞ்சல்ல, ஞானிகள், சித்தர்கள், யோகிகள், புலவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாரும் பாடிட்டான். பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, கொலை செய்யாதே, பிறர் பொருளை திருடாதே, ஊழல் லஞ்சம் செய்யாதே,
அநீதியை போற்றாதே, தர்மத்தின் வழி நில், நீதியை போற்று, நீதியை நிலைநாட்டு, இதுவெல்லாம் தான் சனாதன தர்மம் கோட்பாடு என்கிறார். நீ அந்த பூச்சாண்டிலாம் கட்டக்கூடாது. நெருக்கி போனா நான் அப்படி சொல்லலையே, பிறகு எப்படி சொல்ற? வர்ணாசிரம தர்ம கோட்பாடு என்றே வைப்போம், சனாதன தர்ம கோட்பாடு என்றே வைப்போம். சரி, நீ சனாதனத்தை விட்டுரு, நீ சொல்லிட்ட அது இல்லப்பா, அப்படிலாம் அது இல்லப்பா அப்படின்னு. அதுவே இந்து மத கோட்பாடாக இருந்தால் பொய் சொல்லாதே, களவு செய்யாதே, பிற சொத்தை திருடாதே, கொலை செய்யாதே, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதே, தர்மத்தின் வழி நில், அநீதியை எதிர்த்து நில், இதுவெல்லாம் உங்கள் தத்துவ நிலைப்பாடாக இருந்தால் நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அதுல இந்து மதத்தின் கோட்பாடு எண்ணிரு கண்களே சாதியும் மதமும் என்று சொல்வதை எப்படி ஏற்கிறது? விளங்கணும், என் அன்பு தம்பி தங்கைகள் விளங்கணும். இது நீண்ட பெரிய ஒரு தர்க்கம். இது ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பேசிட முடியாது. முடிஞ்ச வரை பேசுறேன், இன்னொரு இடத்துல பேசுறேன், வேற இடத்துல பேசுறேன். நீ வலைவெளியில வரும் பாத்துக்க. இங்க பாரு, இரு ஒவ்வொன்னா கேட்டுக்க. உங்க அண்ணனே விட்டா உனக்கு சொல்லித்தர ஒருவே இருக்க மாட்டான். ஏன்னா அந்த பயல்களாம் ஓட்டுக்கானவன், நான் இந்த நாட்டுக்கானவன், உனக்கானவன். உன் வாக்குக்கானவன் இதை பேச மாட்டான், உன் எதிர்கால வாழ்க்கைக்கானவன் தான் இதை பேச முடியும். அதுலயும் பிரபாகரன் மகன்கள் தான் இதை பேச முடியும், வேறவனும் பேச மாட்டான். இரு கொஞ்சம் கொஞ்சமா வார, இரு பொறுமையா இரு. இப்ப நீ பிறப்பில் அடிப்படையில் பேதம். இந்த இந்து தர்மத்தின் புனித நூல் எது? பகவத்கீதை. பகவத்கீதையை உருவாக்கியவன் யார்? கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா யார்? என்னுடைய மூதாதை. அதுல நீ எல்லாம் என்ன பண்ண? இந்த சட்டையில காலர் இல்ல, ஆனா இருந்தா அப்படி எடுத்து விட்டு உன்னுடைய கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய இனம் முன்னோன் மூதாதை. அந்த திமிர் உனக்கு இருக்கணும். குறிஞ்சி நில தலைவன் இறைவன் முருகன், கீழே இறங்கி வரும்போது முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன், நம்முடைய மாயோன். மாயவன், மாயக்கா, மாயாண்டி குடும்பம். மாயாண்டி குடும்பத்தில் அண்ணன் அடிச்ச ஞாபகம் வச்சிருப்ப. டே மாயாண்டி, மாயன், பெரிய மாயன், சின்ன மாயன், பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, கருப்பண்ண சாமி, இதுவெல்லாம் நம்முடைய மாயவன். அதிலிருந்து மாதவன், இதெல்லாம் வருது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாயவன்கிற பெயர் எவனுக்கு எதற்காக வருகிறது? முல்லை நிலம், ஆடு மாடுகளை வளர்த்தல், அதன் மூலமாக இருக்கிறது மழை. மழை கருங்கரு என்று மேகம் வருகிறது, கூடி பொழிகிறது, மாயமாக வருகிறது, மாயமாக மறைகிறது. அப்ப மழை நம்மளுடைய மூலப்பொருளாக இருக்கிறதால வணங்குறான். மாயமாக வந்து மாயமாக போவதால் மாயவன், மாயோன் என்று வணங்குறோம். மால் என்றால் கருப்பு, மால் என்றால் கருப்பு. நான் கருப்பு, நீ கருப்பு, நம்ம இறைவனும் கருப்பு. அப்ப வணங்குகிற தெய்வத்தை, வணங்குகிற இறையை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால், பெருமாள். இப்ப சொல்லும்போது வாங்க திரு துரைமுருகன், வாங்க திருமதி காளியம்மாள், வாங்க திருமதி ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களே அப்படின்னு பேசுறோம்ல. திருமிகு ஐயா மாசோ விக்டர், அந்த திருதான் அந்த மாலுக்கு முன்னாடி திருமால் பெருமாள் ஆகிறது. எல்லாம் ஒண்ணுதான். யாரு? எல்லாம் ஒண்ணுதான். உன் காரை திருடிட்டு போயிட்டு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு அதுக்கு வேற நம்பர் பிளேட் மாத்துறது மாதிரி நம்ம பாட்டனை திருடி கொண்டு வச்சுட்டு அவன் வேற பேர் வச்சுட்டான். கண்ணன்னா கண்ணன்னாலும் கருப்பு தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுல இருந்தா அவங்க கிருஷ்ணராக்குனா, கிருஷ்ண பரமாத்மாவாக்குனா ஒரு பகவத்கீதை என்று ஒரு புனித நூல் வந்தது. இந்த நூலில் கீதா உபதேசம் மகாபாரத போர் நடக்கும்போது, பாரத போர் நடக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போதித்த 14 நாள் போதித்த அந்த போதனைகள் தான் கீதாபதேசம். அதுதான் கீதை. அது வரப்பருது. நீ ஒரு கேள்வி கேட்கலாம், போர் செஞ்சாங்களா, போதிச்சுக்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்கலாம். அது வேற. ஆனால் பாரத போர் நடக்கும் போது போரில் காயம்பட்ட மக்களுக்கும் காயம்பட்ட போர் வீரர்களுக்கும் வண்டி வண்டியாக சோறாக்கி கொண்டு போய் போட்டவன் நம்முடைய சேரப்பாட்டன் இளைஞர் பெருஞ்சோற்று உதயன் இளைஞரலாதன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. பாரத போர்
நடக்கும் போது அவனுக்கு சோறு போட்டவன் உன்னுடைய என்னுடைய மூதாதை என்பதை நீ புரிந்துக்கணும். போரிலே கிருஷ்ண பரமாத்மா போதித்தது அர்ஜுனனுக்கு கீதாபதேசம், அது பகவத்கீதை என்றால் நீ போர் போடும்போது உனக்கு சோறு போட்ட என் பாட்டனுக்கு புனித நூலாக வேதமாக இருந்தது எது என்ற கேள்விக்கு எவனிடத்தில் பதில் இருக்குது? அன்னைக்கு எனக்கு ஒரு மதம், அன்னைக்கு எனக்கு ஒரு வழிபாடு, அன்னைக்கு ஒரு புனித நூல் இருந்திருக்குமா இல்லையா? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசியனத்தின் மெய்ய கோட்பாடு, எனக்கென்று இறை, எனக்கென்று வழிபாட்டு முறை இருந்ததா இல்லையா? இருக்குமா இல்லையா? இதுக்கு பதில் இருக்கா? டே, நீ போர் போடும்போது சோறு போட்டவன்டா பரதேசி, நீ என்னை பேசாதரா, என்கிட்ட பேசாத. நீ எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அதிகப்படியான மாணவர்கள் பிராமண மாணவர்கள். அவரே சொல்றார், 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள், நான் ஒருவன் பறையன். எல்லா மாணவர்களும் விளையாட்டு திடலில் விளையாடுவார்கள், எனக்கும் விளையாட வேண்டும் என்று பேரார்வம் இருக்கும். ஓரமாக திடலில் ஓரத்தில் ஒரு மரத்தின் நிழலில் நின்று அழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்றாங்க. யாரும் சேர்க்க மாட்டான் விளையாட்டுல. அப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும்? அந்த பெருந்தகை நம்முடைய தாத்தா பேசுகிறார், பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிராக நீ ஒரு புதிய கோட்பாட்டை வகுத்துக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லைங்கிற. நல்லா கவனிச்சுக்கணும் அருமை தம்பி தங்கைகளே. எந்த சொல் உன் மீது இழிசொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை கிடையாதுறாங்கிறார்.